இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் தான் சொர்க்கம். இந்த உலகம் தான் சொர்க்கம். என்னென்ன கொடுக்கணும்? சொர்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் இங்கே கொடுத்துடணும். மாளிகை, தங்க வீடு எல்லாம் கொடுத்துடணும். காபிர் எல்லாம் தங்க வீட்டுல இருந்தாண்டா, முஸ்லீம் எல்லாம் எங்க போவான்? அப்போ அங்கதான் நல்ல இதுக்கு போல அங்க போயிடுவோம் எல்லாரும். போனா ஏன்னா அங்க போனா தான் தங்கமா வீடு கிடைக்குதுன்னு அர்த்தம். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? லௌலா ஐயகூன நாசு உம்மத்தன் வாஹிதத்தன், ஒரே சமுதாயமாக மாறி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் காவிர்களுக்கு நாங்கள் தங்கம் வெள்ளியென நிறைய என்ன செஞ்சிருப்போம், அழகான வீடுகள் மாளிகைகள் எல்லாம் கொடுத்திருப்போம். அப்படி கொடுக்காம பிரிச்சு கொடுக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அங்கலாங்களால கொடுத்து முடிச்சிடுறான். நேரடியா கொடுத்தா எல்லாரும் அங்க போயிடுவாங்க. அதனால அல்லாஹ் அப்படி சோதிக்க மாட்டான். அல்லாஹு தஆலா அப்படி சோதனைகள் தர மாட்டான். நபிக்கு, நபிமார்களுக்கு அந்த சோதனை அப்படி வந்ததுக்கான காரணம் கனவுகள் என்பது வஹி என்ற அடிப்படையில். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, என்ன, என் கழுத்து போற மாதிரி நான் கனவு கண்டேன், அது கீழே விழுந்து ஓடுது. என்னன்னு கேட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. அந்த கனவை கேட்டு செஞ்சாங்க, சிரிச்சாங்க. சிரிச்சு விட்டு சொன்னாங்க, இதா லஐப ஷைத்தானு ஃபீ மனாமி அஹதிக்கும், ஷைத்தான் உங்களது ஒருவருடைய கனவில் விளையாடினால் என்ன செய்ய வேண்டிய ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னா பின்னால தர்த்தீப்ல வரும். எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஷைத்தான் விளையாடுறான்னாங்க. உனக்கு கழுத்து போற மாதிரி கனவு கண்டா ஷைத்தான் விளையாடுறான்டா. இப்ப சொல்லுங்க, ஒருவர் மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? இந்த ஹதீஸை வச்சு, இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றோம்? மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷைத்தான் உங்களோட கனவுல விளையாடினால், அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப எனவே கேள்வி பிழை. மகனை அறுப்பது போல நீங்க கனவு கண்டீங்கன்னா நீங்க அறுப்பீங்களா? ரசூலுல்லாஹ்லே அறுக்க வேணான்றாங்க, ஷைத்தான்ட விளையாட்டுன்றாங்க. எனவே ஒப்பீடு சரியா இருக்கணும். எல்லாத்தையும் நபிமார்கள் செய்தது போல நம்ம செய்வோமான்னு கேட்கிற விஷயங்கள்ல எங்களுக்கு பொருத்தமானது மட்டும் தான் என்ன செய்யணும், கேட்கணும். இந்த கேள்வி பிழை நிறைய பேர் கேட்கறது நீங்க பயான்களை பார்க்கலாம், பிழை. அது யார் கேட்டாலும் சரி. என்ன, நபிமார்களுடைய கனவுகள் வஹி என்று எங்களுக்கு ஒன்று இருந்தால் அவர்கள் நேரடியாக செய்தாக அது கட்டளை. அப்படி இல்லாத பொழுது ஷைத்தாண்ட விளையாட்டது. பாருங்க, நபி கண்டால் வஹி, அதே கனவை நம்ம கண்டா ஷைத்தாண்ட விளையாட்டு. நபி கண்டால் வஹி, அதே கனவை நம்ம கண்டால் ஷைத்தானுடைய விளையாட்டுன்றதுக்கு போறுவதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் விஷயம், இஸ்லாத்துடைய பார்வையில் கனவுகள் என்கின்ற அம்சம் வஹியாக என்ன செய்யும், அமையக்கூடிய அளவில் ஆற்றல் பெற்ற ஒரு அம்சம். அது நபிமார்களுக்கு மட்டும் உரியது. அது நபிமார்களுக்கு மட்டும் உரியது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, நபிமார்களுக்கு மட்டும்தான் அந்த வஹி என்ற கனவுகள் உரியதுன்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வருஷம் ஒரு இது வரும், மதீனாவில் கண்ட கனவு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும். அது ஒரு காலகாலமா என்ன செய்து வந்து கண்டு தான் இருக்குது. அது முடிவுல என்ன வரும்னா, இந்த விஷயத்தை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்றால் ஒருத்தர் போய் முட்டி செத்துட்டாரு, இன்னொருவர் போய் என்ன செஞ்சிட்டாரு, வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விட்டார், இன்னொருவர் போய் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டா பிளந்து போயிட்டாங்க, கவனமா இருங்க, பயத்திலேயே ஒருத்தர் நம்மளை நம்பல, நாளை அடிச்சு கொடுத்துருவோம், இது விபரீதமா போயிருமோன்னு என்ன செய்யறா, அதை கொண்டு போய் சேரத்தை நம்ம பார்க்கிறோம். பொய் விளங்கிட்டா, அது பொய்யான செய்தி. ஆனா மதீனாவில் கண்ட கனவுன்றது போகும். அதுல சொல்லப்படுற செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து வஹி என்ற அந்தஸ்துக்கு அந்த கனவு என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. அந்த கனவு கண்டவர் அந்த கனவு கண்ட அந்த செய்தியை வஹி என்ற இடத்துக்கு என்ன செய்யறாரு, கொண்டு போறான்னு அர்த்தம். வஹி என்ற இடம் என்ன, நபியர்கள் இடத்துல வந்தார்கள், இன்னென்ன மாதிரி விஷயங்களை நடக்கும் என்று சொன்னார்கள். இவர் போய் மக்கள்கிட்ட சொல்றது, இது என்ன வஹியா இல்லையா? இது வஹி. அப்ப கனவு வந்து என்ன செய்யுது, நபிமார்களோட வஹி என்ற சப்ஜெக்ட் என்ன செஞ்சது, முடிந்து விட்டது. வேறு யாருக்கு என்ன செய்யாது, அது ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்துடைய பார்வையில் கனவுகள் வஹியாக அமையக்கூடிய அமைப்பில், இறைவனுடைய செய்தியாக அமையக்கூடிய அமைப்பில் என்ன செய்கின்றன, மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு, எல்லா மக்களுக்கும் பொதுவான சட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக கனவுகள் இருப்பதில் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் நபி தோழர்கள் என்ன செய்வாங்கண்டா, ரசூலுல்லாஹ் தூங்கினாங்கன்னு சொன்னா நபி அவர்களாக எழுப்பும் வரைக்கும் எழுப்ப மாட்டாங்க. நபி அவர்களாக எழுப்பும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களா எழுப்பணும், எழுப்ப மாட்டாங்க. சில பொழுது அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்னு சொல்லி, சில பொழுது அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறதோ என்ற காரணமாக என்ன செய்ய மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. என்ன காரணம், சில வேளை என்ன செய்யலாம், அந்த நிமிடத்தில் வஹி வந்து கொண்டிருக்கலாம் என்பதன் காரணமாக எழுப்ப மாட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த இரண்டாவது தரத்தை பாருங்க. கனவுகள் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்கன்னா, மற்ற மக்கள் காணக்கூடிய நல்ல கனவுகள் இருக்குது, இந்த கனவுகள் நபித்துவத்தின் 40 ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மற்ற மக்கள், அதாவது நபிமார்கள் அல்லாம மற்றவங்க காணக்கூடிய கனவுகள், அதாவது 40 ஜுஸ் மினன் நுபுவா,
நபித்துவத்தின் 40ல் ஒரு பகுதி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், புகாரி முஸ்லிம்ல பார்க்கிறோம். புகாரில 6472வது இலக்கம். அதுல வந்து மின் சித்த 40 ஜுஸ்அம் மினன் நுபுவா, 46 பகுதிகளில் ஒன்று என்ற செய்தியும் என்ன செய்தி வருகிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நபித்துவத்தின் 46 பகுதிகளில் ஒன்று அப்படி என்று சொன்னா இவர் வந்து சின்ன நபி ஆயிட்டார் அர்த்தம் அல்ல. இது அர்த்தம் என்ன என்று சொன்னால் இவருக்கு என்ன ஒரு நல்ல செய்தி சொல்லப்படுகிறது என்பது அர்த்தம். நுபுவத் என்பதுடைய நேரடி அர்த்தம் என்னன்னு சொன்னால் அதாவது எதிர்காலத்தை சொல்லக்கூடிய அளவிலான அறிவு ஞானம் என்பது அர்த்தம். அந்த அடிப்படையில் நல்ல கனவுகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது என்பது இறைவன், அப்ப நபித்துவம் என்றால் இறைவன் ஒருத்தனுக்கு வழங்கக்கூடிய செய்தி மற்றவங்களுக்கு எத்தி வைப்பதற்கு. ஆனா இது என்னன்னு சொன்னா இறைவன் அவருக்கு வழங்கக்கூடிய செய்தி, எத்தி வைப்பதற்கல்ல. இது அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு செய்தி, எத்தி வைப்பதற்கல்ல. அவருக்கு ஒரு நல்ல செய்தி, என்ன மெசேஜ் என்ன செய்தி அவருக்கு போய் சேர்கிறது என்பது அர்த்தம். எனவே ஒரு முஃமின் அல்லது ஒரு நல்ல கனவு ஏற்படுமாக இருந்தால் அது நபித்துவத்துடைய ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்துடைய கனவுகள் சம்பந்தமான அந்தஸ்து என்பது என்னது? இந்த அடிப்படையில் பார்த்தால் இரண்டாவது தரத்திலும் என்னது, அது உயர்ந்த ஒரு அந்தஸ்து இஸ்லாம் என்ன செய்கிறது, வழங்குவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சரி, மூன்றாவது அம்சம் கனவுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கனவுடைய அந்தஸ்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். கனவுடைய அந்தஸ்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது முதல் அம்சம். கனவுடைய அந்தஸ்துக்கள் வந்து ஒன்று வகையாக அமையும், இரண்டாவது நல்ல செய்திகளாக அமையக்கூடிய அமைப்பில் கனவுடைய அந்தஸ்து இருக்கிறது. கனவுல பல வகை இருக்கிறது, அது பின்னால வருவோம். இப்ப இரண்டாவது பகுதி, இரண்டாவது மெயின் சாப்டர் என்ன என்று சொன்னால் கனவு யாருக்கு உண்மையாக அமையும், யாருக்கு பொய்யாக அமையும். ஏன்னா சிலர் இருக்கிறாங்க, நீங்க பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 10-20 கனவு காண்ற பாட்டிக்குது. ஒரு நாளைக்கு எப்ப பார்த்தாலும் நான் வந்து கனவு கண்டேன், நேத்து ஒரு கனவு கண்டேன், இன்றைக்கு ஒரு கனவு கண்டேன், முந்த நாள் ஒரு கனவு கண்டேன், இப்படின்னு கனவு கண்டே இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு என்ன சம்பவம் நடக்குமாக இருந்தாலும் எனக்கு 2 மாதத்துக்கு முந்தைய கனவுல வந்துடும். பொய் விளங்கிட்டா? அல்லது அவர் எதையோ ஒன்று தவறாக விளங்கி வச்சிருக்கிறார். ஒன்றில் அவர் பொய் சொல்றாரு, அல்லது அவர் உண்மை சொல்றாராக எடுத்துக்கண்டா எதையோ ஒன்று தவறாக விளங்கி என்ன செய்யறாரு, அவர் வந்து அதை சொல்லிட்டாரு. எது நடந்தாலும் 2 மாசத்துக்கு முந்தைய எனக்கு என்னது ஒரு மெசேஜா வந்துடும் அப்படி என்று சொல்றவங்க இருக்கிறாங்க. நீ கனவு சம்பந்தமா நீங்க பார்க்கலாம், எப்படி எப்படியெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? பார்க்கிறவன் பயந்து போற அளவுக்கு கனவு சம்பந்தமான நிலைப்பாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எனக்கு 2 மாதத்துக்கு முந்தைய ஒரு மெசேஜ் விளங்கிரும் அப்படி என்று சொல்லி இப்படி ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு போனாங்க. மார்க்க அறிவோட விளக்கத்தோட வைக்கிறோம், அமைதியா இருந்துருவான். மார்க்க அறிவு இல்லாதவன் இவர் ஏதாவது விளக்கம் சொன்னா பயந்துருவான். உண்மையில நடந்துருமோ, ஒரு வளமையா 2 மாசத்துக்கு முந்தைய ஏதாவது கண்டுருவாரு, இது ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறவங்க கூட நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில யாருடைய கனவு அதிகமாக உண்மையாக இருக்கும், யாருடைய கனவு பொய்யாக இருக்குமெண்டா, நம்மள பெரும்பாலாருடைய கனவு உண்மையா இருக்க வாய்ப்பு குறைவு. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு விஷயத்தின் மூலம், அவர்களுக்கு தான் இது தெரியும். என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 4200வது இலக்கம், வஅஸ்தகுன் நாஸி ருயா அஸ்தகுஹும் ஹதீஸா. அன்றாட வாழ்வில் யார் மிக உண்மையாளராக இருக்கிறார்களோ அவர்களுடைய கனவுகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி? அன்றாட வாழ்வில் யார் பேசினா பெரும்பாலும் உண்மையை தவிர வேற எதை என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரோ அவரது கனவுகள் பெரும்பாலும் உண்மையா இருக்கும். இப்ப பாத்துக்கங்க, நம்ம வந்து காணக்கூடிய கனவு பெரும்பாலும் பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை அவர்களுடைய வாழ்க்கையை அவர் முடிவெடுக்கணும். எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, அவர்களுக்கு தெரியும். அன்றாட வாழ்க்கையில பொய், ஒப்பந்தங்கள்ல போய், சீரியஸான விஷயங்கள்ல போய் பல பொய்கள் இருக்குது. பொய்யிட ஒரு வகையில ஒன்றுதான், அது வந்து தவிர்க்க முடியாத லெவலில் எல்லா மக்கள்கிட்ட இருக்குது. அதுல தப்புறது வந்து ஒரு பெரிய போராட்டம். அதை வந்து இவர் சொல்றாரு, காபி இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டாரே, நான் வந்து இன்ன அடிப்படையில தான் யுத்தத்துக்கு என்ன செஞ்சேன், பிந்தினேன் அப்படின்னு நேர்மையா ரசூலுல்லாஹ் கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு போற நேரத்தில் சைத்தான் கொஞ்சம் பேரை தூண்டி விட்டு அவர்கிட்ட அனுப்பினான் தானே, உனக்கு தான் நல்லா பேச்சு வரும். எத்தனையோ முனாஃபிக்கள் அந்தந்த ரீசனை சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ பேச்சு இருந்து நீ திரும்பி போகணுமா அப்படின்னு கொஞ்சம் பேர் தூண்டின உடனே அவருக்கு சொல்றாரு, நான் போய் திருப்பி அல்லாஹ்வின் தூதரே வேற ரீசன் சொல்ல நான் நினைச்சேன், வேணாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டாங்க, அப்படியே ஏற்றுக்கொள்வோம், நான் போயிட்டேன். வலகது ஊதி துஜதலன், எனக்கு நல்ல நாவு விவாத அறிவு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, அதுல என்ன சொல்ல தெரியுமா, விவாத அறிவுன்றது பெரும்பாலும் பிரட்டி பிரட்டி பேசுறதுதான் அப்படின்றத அவர் சொல்ல வர்றார். வலகது ஊதி துஜதலன், உன்னை வந்து திருப்பி திருப்பி பேசிக்கொள்ளக்கூடிய அளவுல எனக்கு இருக்கு நாலேஜ், நாவன்மை எனக்கு இருந்தது. ஆனா நான் என்ன செய்யல, அப்படி செய்யல.
ஆனா அப்படி நான் உண்மை சொன்னதுனால 50 நாள் சோதிக்கப்பட்டேன், பேசாம இருந்து. ஆனா அதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு என்ன தந்தா, பெரிய ஒரு அந்தஸ்து என்ன செஞ்சான் அல்லாஹ் தந்ததனால நான் ஒரு ரசூலாங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ண மாதிரி அவர் சொல்றாரு. எப்படி ஒப்பந்தம் தெரியுமா? இதுக்கு பிறகு நான் பொய் என்ற விஷயத்துக்கு நான் போகவே மாட்டேன், பொய் என்கின்ற ஒரு அம்சத்துக்கு நான் நுழையவே மாட்டேன், பொய்யே பேசாம. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் எதை சொல்றாரு? அப்ப அதுக்கு முன்னால பொய் பேசினான்னு சொல்ல வராரா? இல்லை. அன்றாட வாழ்வில் மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சும்மா உங்களுக்கும் பாதிப்பு இல்லை, எனக்கும் பாதிப்பு இல்லை, யாருக்கும் பாதிப்பு இல்லாத விஷயங்கள்ல மிச்ச கவனமா நடந்துக்கொள்ள மாட்டாங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்றதுல இப்ப எங்க போறீங்கன்னா, சும்மா அப்படி இந்த வகை போயிட்டு வரேன், ஆனா நல்லா தெரியும் வேற எங்கேயோ போறீங்க, சும்மா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது, இதுல யாரும் இவனுக்கு பாதிப்பாது என்று நினைக்கிறது. ஆனால் இவர் சொல்றாரு என்ன, இங்க போறேன்னா இங்க தான், இதுக்கு புற பொய் சொல்லுவதில்லை என்ற ஒரு முடிவு நான் எடுத்தேன். அந்த பொய் தான் சொல்றாரு, முடிவு எடுத்தேன். அதனால வலகது உப்துலீது ஃபில் கதிப், பொய் விஷயத்தில் நான் சோதிக்கப்பட்ட அளவுக்கு யாரும் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றாரு. ஏன்? ஒருத்தர் இப்படி முடிவெடுத்துட்டாருன்னா என்ன நடக்கும்? ஒருத்தர் இப்படி முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? என்ன சப்ஜெக்ட் வந்தால் அதுல அவருக்கு அந்த ஒப்பந்தம் தான் என்ன செய்யணும், ஞாபகம் வரணும். சின்ன சின்ன விஷயங்களை நான் சோதிக்கப்பட்டேன் என்றாரு. எனவே வாழ்க்கையில யார் பேச்சில் நிறைய உண்மையாக நடந்து கொள்கிறாரோ, ஒப்பந்தத்தில் மட்டுமல்ல, சில பொழுதுல ஒப்பந்தத்தில் சிலவங்க சரியா நடந்து கொள்வாங்க, சீரியஸான மெட்டல்களை சரியா நடந்து கொள்வாங்க. அன்றாட வாழ்வில் எவனுக்கும் பாதிப்பு இல்லை எடுத்துக்க சும்மா என்ன செய்வாங்க, போய் கண்டிப்பாங்க. யார் அந்த விஷயத்திலும் நேர்மையாகவும் உண்மையாக, யார் வாயால பேசுறதுல உண்மையாகவே நடந்து கொள்ள நினைக்கிறானோ அவனை என்ன நினைப்பான், நான் உண்மை சொல்லணும்னு முடிவெடுத்துட்டேன்றதுனால வாழ்க்கையில உண்மையாகித்தான் என்ன செய்வான், ட்ரை பண்ணுவான், இல்லாட்டி போய் சொல்ல வேண்டி வரும், இந்த நிலைமை வரும். அதனால் அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம் என்று சொன்னால், அஸ்தகுன்னாஸி ருயா அஸ்தகுஹும் ஹதீதா, அன்றாட வாழ்வில் யார் உண்மையானவராக இருக்கிறாரோ அவருக்கு தான் நிறைய உண்மையான கனவுகள் என்ன செய்யும், தோன்றும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே கனவு ஒன்று கண்டுட்டீங்கடா, முதலாவது அது உண்மையா இல்லையான்னு யார்கிட்டையும் போய் கேட்க வேணாம், உங்களே கேட்டுக்கங்க. நான் இன்றைக்கு எவ்வளோ பொய் சொன்னேன்னு பாருங்க. முதல்ல பெரிய விளக்கமெல்லாம் யார்கிட்டே போய் என்னது இது கனவோட விளக்கம் என்னென்ன முதல்ல கேட்பதற்கு முன்னால் இன்றைக்கு ஒரு 1000 பொய் சொல்லிப்பேன்னு உங்களோட மனசு சொல்லிச்சேன்டா, இந்த கனவு நிச்சயமா பெரும்பாலும் என்னது பொய்யா தான் இருக்கும். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, யாரு நிறைய உண்மை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய உண்மையான கனவு வரும். நம்ம தானே விடிஞ்சதுலேருந்தே ஆரம்பிச்சிட்டோமே, வியாபாரத்திலிருந்து என்னது கண்டவன் எல்லாரோடையும் பொய் தானே சொல்றோமே. இந்த கனவுக்கு நான் அவர்கிட்ட போய் விளக்கம் சொல்லணும் கேட்கணுமா? அவர் சில வேளை கனவு விளக்கம் சொல்லலாம், என்னே தெரியாம கேட்கிறவர் கனவுக்கு விளக்கம் சொல்லலாம், ஆனா பொய் கனவாக இருக்கும். என்னது? ஏன்? நம்ம செய்யற பொய்க்கு அப்படின்னு விளக்கிறோம். இந்த செய்தி அது அளவுகோலா இல்லையா? சரியான ஒரு தராசு, சரியான ஒரு மீசான் என்ன, அஸ்தகுன்னாஸி ருயா அஸ்தகுஹும் ஹதீஸா அப்படின்னா அதை மஃபூம் முகாலஃபா அதை நேரடியாக விளங்கி பாருங்க. அக்தபுன்னாஸி ருயா அக்தபுஹும் ஹதீஸா, நிறைய பொய்க்கனவுகள் யாருக்கு தோன்றும் என்றால், அன்றாட நிறைய யார் பொய் சொல்றாரோ அவருக்கு தான் நிறைய பொய்க்கனவு தோன்றும் என்று அந்த செய்தி என்ன செய்து சொல்லுது. எனவே நீங்க நிறைய விளக்கம் கேட்க வேணாம், மக்கள்கிட்ட போய் நிறைய விளக்கம் கேட்காம நம்ம இன்றைக்கு சொன்ன பொய், இன்றைக்கு நைட்ல கனவு காண்றோமா, காலையிலிருந்து எவ்வளவு பொய் சொன்னு பாருங்க. அப்ப இந்த கனவு கன்ஃபார்மா போய் நம்ம யார்ட்டையும் கேட்க வேணாம், பேசாம போயிடுவோம்னு சொல்லி என்னது இருந்துருங்க. அப்படின்னா இன்றைக்கு நம்ம இவ்வளவு நாள் நம்ம கண்ட கனவுக்குள்ள நிறைய பொய் இருக்க மட்டும் என்ன செய்ய நீங்க புரிஞ்சுங்க. இந்த செய்தி அதுதான். ஆனா நம்ம நிறைய உண்மை சொல்லக்கூடியவர்கள் என்று எங்கட மனசுக்கு தெரிந்திருந்தால் எங்களது கனவு உண்மையாக இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை இந்த செய்தி சொல்கிறது.